அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக என இந்த உபயை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் தினந்தோறும் நாம் அல்லாஹ்வை பற்றிய ஒரு சில விஷயங்களை வரிசையாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வை எந்தெந்த விஷயங்களில் எப்படியெல்லாம் புரிந்து கொள்வது என்பது சம்பந்தமாக நாம் ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்து வரோம். இதில் அடுத்ததாக நாம் பருக்கவிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹுடைய நீதத்தன்மை. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயங்களிலும் எப்படி நீதமாக அல்லாஹு தஆலா நடந்து கொள்கின்றான், எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நீதமானவன் என்கின்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, அல்லாஹு தஆலா நேர்வழி அளிப்பதில் எந்த அளவுக்கு நீதமாக நடந்து கொள்கின்றான் அல்லாஹு தஆலா. ஏன்னா ஒரு பாவத்தை செஞ்சாலும் சரி, வழிகேட்டில் போனாலும் சரி, எதை காரணமாக சொல்லிடக்கூடாது, கதிர காரணமாக சொல்லிடக்கூடாது. எனக்கு விதியில, என் விதியில் அப்படி இருக்கு, நான் தொழக்கூடாதுன்னு விதியில் இருக்கு, நான் தொழலை. நான் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு விதியில் இருக்கு, நான் நோன்பு வைக்கல. நான் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லணும்னு விதியில் இருக்கு, நான் பொய் சொல்லிட்டேன். இப்படி விதியை காரணம் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா நேர்வழியை நமக்கு தெளிவான முறையில் காட்டியிருக்கான். தெளிவான முறையில் காட்டியிருக்கான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா ஹதைனாஹு ஸபீல், நாம் அந்த வழியை தெளிவாக ரெண்டு பாதையை நாம் காட்டியிருக்கின்றோம். ரெண்டு பாதையை நாம் காட்டியிருக்கின்றோம். இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. நன்றி செலுத்துபவர்களும் உண்டு, நிராகரிப்பவர்களும் உண்டு. நன்றி செலுத்துபவர்கள் என்றால் சரியான பாதையில போறவங்க, நிராகரித்தவர்கள் என்றால் பாவமான வழியில் போறவங்க. அல்லாஹு தஆலா அந்த ரெண்டையும் தெளிவாக காட்டியிருக்கின்றான். அது ரெண்டு வகை உண்டு. ஒண்ணு, இயற்கையிலேயே அல்லாஹு தஆலா ஒரு சில விஷயங்களை எது தப்பு எது சரின்னு இன்பியூல்ட் பண்ணியிருக்கான். நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கும் போதே தெரியும். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த பிறவியிலேயே தெரியும், எது தப்பு எது சரி அப்படிங்கிறது. விபச்சாரம் பாவம் என்று எந்த குர்ஆன் வசனம் ஹதீஸ் மூலமாகவும் நாம் விளங்கப்படுத்த தேவையில்லை. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிறக்கும் போதே அல்லாஹ் தஆலா அதை நமக்கு தந்திருப்பான். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி. இது ஒரு பகுதி. ரெண்டாவது, குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தியிருப்பான். இதெல்லாம் சரி, இதை செய்யணும், இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது. இன்னா ஹதைனாஹு ஸபீல், இந்த ரெண்டு பாதையையும் நாம் தெளிவாக காட்டியிருக்கோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் ஒவ்வொரு நல்ல காரியமும் சரி, ஒவ்வொரு பாவமான கெட்ட காரியமும் சரி தனியாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டு பாதையும் தனித்தனியாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. அதில் நன்றி செலுத்துபவர்களும் உண்டு, நிராகரிப்பவர்களும் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டு பாதைகளும் தெளிவா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, எந்த பாதையில போனா உனக்கு வெற்றி கிடைக்கும், எந்த பாதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தரக்கூடிய பாதை, எது உனக்கு சொர்க்கத்தின் பக்கம் உன்னை கூட்டிட்டு போகக்கூடிய பாதை என்ற பாதையும், எது பாவம், எது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரணானது, எது ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய பாதை, எது நரகத்தின் பக்கம் உன்னை கொண்டு போகக்கூடிய பாதை அப்படிங்கிற ரெண்டையும் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்திட்டான். அதுல எது வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் அதை சூஸ் பண்றோம், நம்ம தான் அதை செலக்ட் பண்றோம். தொழுகை கடமை, தொழக்கூடிய நேரம் வருது, தொழுகிறதும் தொழுவாதும் என்னுடைய சிந்தனை. நான் தொழணும் முடிவெடுத்து தொழுதா நான் அல்லாஹு தஆலா காட்டின நேரான பாதையை நான் எடுக்கிறேன்னு அர்த்தம். நான் தொழாம இருந்தா அல்லாஹு தஆலாவோட அந்த நேரான பாதையை விட்டுட்டு மாற்றமான பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு அர்த்தம். மாற்றமான பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு அர்த்தம். ஆனா அல்லாஹு தஆலா எனக்கு ரெண்டையுமே தெளிவுபடுத்தி காட்டிட்டான். இது தப்பு, இது சரின்னு. இப்ப இந்த மாதிரி ஒரு மனிதருக்கு, ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கான நேர்வழியை, எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் பாவம் எதெல்லாம் நன்மை என்கின்றது அல்லாஹு தஆலா பிரித்து நம்மளுக்கு தெளிவாக சொல்லிவிட்டான் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய ஒவ்வொரு மனிதருக்கும் எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்பு, எது நேர்வழி எது தவறான வழி, வழிகேடு என்பதை அல்லாஹ் தஆலா பிரித்து சொல்லியிருக்கான். சரிங்களா? இது முதல் விஷயம். ரெண்டாவது, நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், ஒவ்வொரு சின்ன பெரிய அமலும் இருக்கா இல்லையா, அதில் அல்லாஹ் தஆலா நீதமாக நடந்து கொள்வான். இந்த நம்பிக்கை நம்மள்ட்ட வரணும். நாம் செய்யக்கூடிய அமல்கள்ல அல்லாஹ் தஆலா அதில் நீதமாக நடந்து கொள்வான். எப்படின்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமை யஅமல் மினஸ் ஸாலிஹாத், யார் சாலிஹான அமல்களை செய்வார்களோ, மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின், ஈமான் கொண்ட நிலையில்
அவர்கள் ஆண்களாகவோ பெண்களாகவோ இருந்து ஈமான் கொண்டவர்களில் யாரெல்லாம் நல்ல அமல் செய்வார்களோ ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னத வலா யுதுலமூன நகீரா, அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள், அவர்கள் ஒரு கடுகனவு ஏனும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். எந்த அமல் நீங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு சின்ன அல்லாஹ் சொல்றாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு சின்ன அமலையும் நீங்கள் ஒரு அற்பமானதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுக்கும் அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட கூலி உண்டு. இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில கிடக்கிற ஒரு கல்லை போகும்போது இப்படி காலால தட்டி விட்டுட்டு போறக்கூடிய ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் தஆலா கணக்கெடுத்திருப்பான். அல்லாஹு தாலா கணக்கெடுத்திருப்பான். நாளை மறுமையில தராசுல அதுவும் வந்து நிற்கும். அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களுக்கு கூலி தருவதில் நீதமானவன். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரஹ் வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரஹ், ஒரு அணு அளவு ஒரு நன்மையை செய்தாலும் நாளை மறுமையில் அந்த நன்மையை அவர் கூலியாக பெற்றுக்கொள்வார். ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் நாளை மறுமையில் அதையும் அவர் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வார் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல், நாம் எந்த அளவிற்கு இஹ்லாஸோட சரியான முறையில உள்ள அச்சத்தோட முழு கவனத்தோட நம்ம அந்த அமலை செய்யறோமோ அதற்கேற்றாற் போல அல்லாஹ்விடத்துல அந்த கூலி கிடைக்கும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருத்தர் செய்யக்கூடிய அமலுக்கு அவருடைய கவனக்குறைவுக்கு ஏற்ப கூலி கிடைக்கும். ஒருத்தருக்கு 100க்கு 90%, ஒருத்தருக்கு 100க்கு 80, ஒருத்தருக்கு 100க்கு 70, 60, 50, 40, 30, 10 மார்க் வாங்கக்கூடியவரும் உண்டு. ஒருத்தர் செய்யக்கூடிய அமலுக்கு அவருக்கு அந்த அமலுக்கான கூலி 10 தான் கிடைக்கும். காரணம் அவ்வளோ பலகீனம், அவ்வளோ பொடுபோக்கு, அவருடைய அந்த அளவுக்கு அந்த அமலை பத்தி படிக்காம தெரியாம சரியாக விலகாம செய்யக்கூடிய விஷயம். இதன் காரணத்தால அவர் அந்த அமல் அவருக்கு அவருடைய நன்மைகளை குறைக்கும். இதனால குறையுமே தவிர நாம் எந்த அளவிற்கு அந்த நன்மை அல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுக்குறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா கூலி தந்துருவான். அல்லாஹ் தஆலா அதில் எந்த குறையும் வைக்க மாட்டான் என்கின்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அமல்கள்ல அல்லாஹ் தஆலா நீதமாக நடக்கக்கூடிய இடம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடிய ரிஸ்க், இதில் அல்லாஹ் தஆலா நீதமாக நடந்து கொள்வான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹு தாலா எப்ப ரிஸ்க நிர்ணயிக்கிறான் தீர்மானிக்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு பிள்ளையும் வயிற்றுல கருவாக உருவாகும் போதே முதல் 40, அடுத்து ஒரு 40, அடுத்து ஒரு 40, 120வது நாள் அப்படின்னா 4 மாசம். 4வது மாதத்துல அல்லாஹு தாலா ஒரு மலக்கின் மூலமாக ரூஹ் ஊதுறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு மலக்கு கட்டளை இடுகின்றான், அந்த ஆத்மாவுக்கு அந்த குழந்தைக்கு 4 விஷயங்களை எழுதுமாறு. 4 விஷயங்கள் அந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு எழுதப்படுது. 1, அந்த குழந்தையுடைய அஜில், அப்படின்னா அது தாயுடைய வயிற்றுலேருந்து எப்ப வெளியேறும், அதுக்கப்புறம் அது எப்ப மரணிக்கும். முதல்ல இது எழுதப்படுது மலக்குமாருடைய மூலமாக. அல்லாஹு தாலா எப்போ எழுதுறான், குழந்தை வயிற்றுல 4வது மாசத்தை அடையும் போது எழுதப்படுது. அது எப்ப மரணிக்கும், தாயுடைய வயிற்றுல இருந்து எப்ப வெளியாகும், அது எப்ப மரணிக்கும், இது எழுதப்படுது முதல்ல. 2வது, அது வாழ்நாள் முழுவதும் அதுக்கு என்னவெல்லாம் ரிஸ்க் என்று என்னவெல்லாம் கிடைக்கும் எல்லாம் எழுதப்படும். குழந்தையா இருக்கும்போது என்ன கிடைக்கும், எப்ப என்ன கிடைக்கும், காலை இந்த நேரத்துல இந்த நாள்ல 2026 பிப்ரவரி மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை மதியான சாப்பாடு எனக்கு என்ன கிடைக்கும், இது முதற்கொண்டு எப்ப எழுதப்பட்டது, அது குழந்தை வயிற்றுல தாயுடைய வயிற்றுல 4 மாசத்துல இருக்கும்போது எழுதப்பட்டது. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா என்னவெல்லாம் அல்லாஹு தாலா ஆரம்பம் முதல் கடைசி வரைய கொடுப்பான் என்பது அப்பயே எழுதப்பட்டிருக்கு. 3வது, அந்த குழந்தை என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யும், நன்மையாக பாவங்களாக எதுவெல்லாம் செய்யும் என்பது முழுமையாக எழுதப்பட்டது. பாருங்க, ஒரு குழந்தையோட வயிற்றுல அல்லாஹு தாலா எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் தாலா அறிந்தவன். எல்லாத்தையும் அல்லாஹு தாலா எழுதப்பட்டது என்றால் அல்லாஹ் தாலா எழுத சொல்றான் மலக்குமார்களுக்கு. யார் எழுத சொல்றான், அந்த கல்வி யாருக்கு உண்டு, அல்லாஹ்வுக்கு உண்டு. 4வது, அந்த குழந்தை சொர்க்கம் போகுமா நரகம் போகுமா, இது முதற்கொண்டு அல்லாஹ் தாலா அந்த குழந்தை 4 மாதம் இருக்கும்போது வயிற்றில் எழுதப்படக்கூடிய விஷயங்கள். அதான் அல்லாஹ் தாலா சொல்றான், வக்குல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் தாலா ஒரு நிர்ணயத்தை ஆக்கி இருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நிர்ணயத்தை ஆக்கி இருக்கின்றான். இங்க இருந்து இங்க வரைக்கும் இவ்வளவு கிடைக்கும், இந்த நேரத்துல கிடைக்கும், இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த ரிஸ்கை வகுத்து வச்சிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி
அல்லாஹ் தாலா அந்த ஆத்மாவிற்கு என்று இந்த உலகத்துல எவ்வளவு ரிஸ்க் ஆக்கி இருக்கிறானோ அந்த ரிஸ்க் முழுவதையும் பயன்படுத்தாமல் அந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியாது. அந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியாது. அல்லாஹ் தாலா என்னவெல்லாம் ஆக்கியிருக்கான், எனக்குன்னு அல்லாஹ் தாலா எவ்வளவு தண்ணி நான் குடிப்பேன் இந்த உலகத்துல ஆக்கி இருக்கிறானோ அந்த கடைசி ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அதை நான் குடிக்காம இந்த உலகத்தோட மௌத்தாப்ப மாட்டேன். அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல நான் எவ்வளவு சாப்பாடு நான் சாப்பிடுவேன் அல்லாஹ் தாலா எனக்கு நிர்ணயிச்சிருக்கிறானோ அதுல ஒரு பருக்க மிச்சம் இருக்க நான் மௌத்தா போக மாட்டேன். அப்ப இந்த அளவிற்கு எனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், எப்போதெல்லாம் கிடைக்கும் என்பது எல்லாம் அல்லாஹு தாலா நீதத்தோடு பிரிச்சு கொடுத்துட்டான். அல்லாஹ் தாலா அதுல அநியாயம் செய்வோன்னு அல்ல. ஒருத்தனுக்கு கூட கொடுப்பான், குறைய கொடுப்பான். ஒருத்தனுக்கு அல்லாஹ் தாலா கூட கொடுத்திருப்பான், குறையவும் கொடுத்திருப்பான். இது அல்லாஹுடைய ஞானத்தின் அடிப்படையில அவனுடைய ஹிக்மத்தின் அடிப்படையில் அல்லாஹ் தாலா கொடுத்திருப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பார்த்துட்டு அவருக்கு அதிகமா இருக்கு எனக்கு கம்மியா இருக்கு, அப்ப அல்லாஹ் தாலா அவருக்கு அதிகமா கொடுத்து எனக்கு கம்மியா கொடுத்து எனக்கு அநியாயம் செஞ்சுட்டானா என்ற சிந்தனைக்கு வரக்கூடாது. அல்லாஹ் தாலா நீதத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கான். எனக்கு வேற விஷயத்துல அதிகமா தருவான், அல்லது நாளைக்கு மறுமையில் எனக்கு அல்லாஹ் தாலா அதிகமா தரலாம். புரிஞ்சு அவருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தாலா அதிகமா கொடுத்துருக்கலாம், எனக்கு நல்ல பண்புகள் அல்லாஹ் தாலா தந்திருக்கலாம், எனக்கு அல்லாஹ் தாலா கல்வியே தந்திருக்கலாம். சரிங்களா? இப்படி நமக்கு அல்லாஹ் தாலா ஒரு பகுதியில் நம்ம குறைச்சிருந்தா ஒரு பகுதியில கூட்டி இருப்பான் என்பதை நம்ம கல்வி ஒரு ரிஸ்க்கு, ஈமான் ஒரு ரிஸ்க்கு, சரிங்களா? நல்ல அஹ்லாக்கு ஒரு ரிஸ்க்கு, பொருளாதாரம் ஒரு ரிஸ்க்கு. ஒரு ரிஸ்க்குல குறைஞ்சிருந்தா ஒரு ரிஸ்க்குல கூட இருக்கும். சரிங்களா? அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி நீதமாக தருவான் என்பதையும் ரிஸ்க்குடைய விஷயத்திலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சோதனைகள் தரக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா நீதமாக நடந்து கொள்வான். அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்திருந்தோம். அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதியில ஒண்ணு என்னன்னா, நீங்கள் ஈமான் கொண்டால் அல்லாஹ் தாலா உங்களை சோதிப்பான் அப்படிங்கிறது. இந்த சோதனையிலும் அல்லாஹ் தாலா அநியாயமாக நடந்து கொள்வதில்லை. அநியாயமாக நடந்து கொள்வது இல்லை அப்படின்னா வெறுமனே சும்மா சோதிக்கிறது இல்லை. வெறுமனே ஒரு கஷ்டத்தை ஒரு சிரமத்தை ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் தாலா வெறுமனே சும்மா கொடுத்து கொண்டிருப்பதில்லை. அதற்கு அல்லாஹ் தாலா 3 காரணங்களை அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒண்ணு என்னன்னா, அவன் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அந்த சோதனை அவனுக்கு வந்து சேர்ந்திருக்கும். இது ஒரு பகுதி, முதல் பகுதி. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் சிரமம் வந்து சேருது அப்படின்னா அவன் செய்த பாவத்தின் காரணமாக அவனுக்கு அது வந்து சேர்ந்திருக்கும். ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இன்னல் அப்த இதா சபகத் லஹு மினல்லாஹி மன்சிலத்துன் ஃபலம் யப்லுகுஹா பிஅமலின். அல்லாஹ்விடத்துல ஒரு அடியானுக்கு என்று ஒரு அந்தஸ்து இருக்கும். சொர்க்கத்துல இவனுக்கு இந்த தரம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பான். ஆனா அந்த உலகத்துல அவனுடைய அமல்கள் அதுக்கேற்றாற் போல இருக்காது. அந்த இடத்தை அடையக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்துல அவர் அமல் செய்ய மாட்டாரு. அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் அப்படின்னா, அவர் வெறுக்கக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகளாக அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு? அந்த அமல் மூலம் அவர் அந்த தகுதி அடையல, இந்த சோதனைகள் கஷ்டங்களை பொறுத்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இவர் அந்த அந்தஸ்துக்கு கொண்டு போவான். சோதனைகளை கஷ்டங்களையும் பொறுத்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதரை அந்த அந்தஸ்து கொண்டு போவான். இது அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சோதனைகள்ல உள்ள 2வது விஷயம். முதல்ல நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக நம்மளுக்கு சோதனை வந்து சேருது. 2வது, என்னுடைய அமல்கள் அல்லாஹ் தஆலா ஒரு சில மனிதர்களுக்கு சொர்க்கத்துல அந்தஸ்தை வச்சிருப்பான். அந்த அந்தஸ்து அளவிற்கு அவர் நல்ல அமல் செய்ய மாட்டாரு. அதனால அவரை சோதித்து கொண்டே இருப்பான் அந்த அந்தஸ்தை அவர் அடையும் வரை. இது 2வது பகுதி. 3வது பகுதி நல்லா இதுதான் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு நோய், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு சிரமம், ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, இதற்கு எல்லாம் எந்த அளவிற்கு ஒரு காலில் ஹத்த ஷௌகத இஷாக்குஹா, காலில் ஒரு முள் குத்துவதாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இல்லை. பாருங்க, அல்லாஹு தஆலா சோதனைகளை கஷ்டங்களை தர்றான் அப்படின்றாலும் அதன் மூலமாக அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான் என்பது ஒரு மிக முக்கியமான பகுதி. சரிங்களா? இப்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்ப அல்லாஹு தஆலா சோதனைகளை ஒரு மனிதனுக்கு தருகின்றான் என்றால் இந்த 3 காரணங்களை அடிப்படையாக வச்சுதான். இந்த காரணமே இல்லாம அல்லாஹ் தஆலா வெறுமனே ஒருத்தனுக்கு சோதனையையும் கஷ்டத்தையும் சும்மா ஈமான் கொண்டாங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை. சும்மா வெறுமனே எந்த ஒண்ணும் இல்லை, வெறுமனே உனக்கு சோதனை, வெறுமனே ஒரு கஷ்டம் அப்படி தர்றது இல்லை. தந்தானா அதுக்கு இந்த 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, அவர் செய்த பாவங்களின் காரணமாக அவருக்கு அந்த சோதனைகள் வந்து சேர்ந்திருக்கும். அப்படி இல்லையா, அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, அவருடைய அமல்கள் போதாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவருக்கு மீண்டும் மீண்டும் சோதனைகளை அடுத்தடுத்ததாக அவர் வெறுக்கக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருப்பான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 3வது, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அவருக்கு இந்த சோதனைகளை கஷ்டங்களை கொடுத்து அவர் அதை தாங்கிக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை ஒரு பக்கம் மன்னிக்கிறான். எப்படி நன்மைகள்
சோதனைகளை பொறுத்துக் கொள்வதன் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்குதோ, அதே மாதிரி நாம் செய்த பாவங்கள் தவறுகளை அல்லாஹு தாலா மன்னித்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் முள் குத்துவதாக இருந்தாலும் அதன் மூலமாகவும் அல்லாஹு தாலா அவருக்கு அதனுடைய பாவத்தை மன்னிக்கின்றான் என்கின்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இந்த சோதனைகளை ஒரு முஃமினுக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹு தாலா அநீதமாக இல்லை. ஏனோதானவென்று அல்லாஹு தாலா ஒரு சோதனைய கஷ்டத்தை ஒரு முஃமினுக்கு கொடுக்கல. இந்த அளவுக்கு நீதமாக அல்லாஹு தாலா நடந்து கொள்கின்றான் என்கின்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.